ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ் தென்றல் திருவிக்காக்குரிய ஒரு ஒரு பேசேஜ் பண்ணி பார்க்க போகிறோம். அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் அதிலேருந்து எப்படி வேணாலும் உங்களுக்கு கொஷின் கேட்கலாம். அது என்னன்னு பார்ப்போம். சோலையிலே புகுவேன், மரங்கள் கூப்பிடும், விருந்து வைக்கும், ஆலமர நிழலில் அமர்வேன், ஆள் என் விழுதைப்பார், அந்த அரசுக்கு இது உண்டா என்னும் அரசு கண்ணிற்படும். இது நல்லா பாருங்களேன். இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு இது வந்து நார்மலானது தான். சோலையிலே புகுவேன், மரங்கள் கூப்பிடும், விருந்து வைக்கும், ஆலமர நிலையில் அமர்வேன், இதெல்லாம் ஓகே. இந்த லைன் பாருங்களேன். ஆள் என் விழுதைப்பார், அந்த அரசுக்கு இது உண்டா. இதை மேபி கொஷினில் கேட்கலாம். கேட்டுட்டு ஆள் அரசு அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். நம்மளுக்கு வந்து படித்தவங்களுக்கு வந்து இது தெரியும். புதுசாக படிக்கிறவங்களுக்கு வந்து இது பண்ணாது, புரியாது. ஆள்ன்றது ஒன்றும் இல்லை, ஆலமரம். அரசுன்றது வந்து அரச மரம். இந்த இதை மட்டும் கொடுத்து கூட இதை கூறியது யார் அப்படின்னு கேட்கலாம். அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து, யான் விழுதின்றி வானுற ஓங்கி நிற்கிறேன், என்னை மக்கள் சுற்றி செல்கிறார்கள் கான் என்னும். இந்த வரியை யார் கூறியிருக்குதுன்னா அரச மரம் கூறியிருக்கு. இதை கொடுத்து கூட இது எதை குறிக்குதுன்னு கேட்கலாம். யான் விழுதின்றி வானுற ஓங்கி நிற்கிறேன், என்னை மக்கள் சுற்றி செல்கிறார்கள் கான் அப்படின்னு இது வந்து எந்த மரத்தை குறிக்குதுன்னா அரச மரத்தை குறிக்குது. அடுத்து வேம்பு என்ன சொல்லுதுன்னா, என் நிழல் நலஞ்செய்யும், என் பூவின் குணங்களை சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. யார் கூப்பிடுறதுன்னா வேம்பு கூப்பிடுது. அடுத்து, அத்தி, மா, நாகை, வில்வம், விழா முதலிய மரங்கள் விழியாமல் இருக்குமோ, சிந்தனையில் அவைகளின் நுட்பங்கள் விளங்கும். மலை என்னை அடிக்கடி அழைக்கும், மலை மீது இவர்வேன், ஓரிடத்தில் அமர்வேன், மேலும் கீழும் பார்ப்பேன், சுற்றுமுற்றும் பார்ப்பேன், மனம் அமைதி எய்தும். இதில் வந்து மரங்கள் எதை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா, ஆலமரம், அரச மரம், வேப்ப மரத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த கோட்டை கொடுத்து இது எந்த மரத்தை குறிக்குது அப்படின்னு கேட்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத எப்போயுமே நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.